ஒரு நாட்டை சுதந்திரப்படுத்திய மனிதன் அந்த சுதந்திரத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்கவில்லை. 1947 ரங்கூன், பர்மா. நாடு இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் ஒரு மாற்றம் நெருங்கி வருகிறது. ஆங் சான் வெறும் 32 வயதில் பிரிட்டனை பேச்சுவார்த்தை மேசையில் வென்றார். பல்வேறு இனக்குழுக்களை ஒரே கொடியின் கீழ் ஒன்றிணைத்தார். சுதந்திரம் 6 மாதங்கள் தூரத்தில் இருந்தது. அனைவரும் அவரையே முதல் தலைவராக பார்த்தார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் அதை தாங்கிக் கொள்ள மனசில்லாமல் இருந்தான். யூ சா. ஆங் சானால் நிராகரிக்கப்பட்ட போட்டியாளன் நிழலில் திட்டம் தீட்டினான். ஜூலை 19, 1947 அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. கதவு திறக்கிறது. துப்பாக்கி சத்தங்கள் அறையை நிரப்புகின்றன. ஆங் சான் உட்பட 7 தலைவர்கள் அன்றே கொல்லப்பட்டனர். 6 மாதங்களுக்கு பிறகு பர்மா சுதந்திரம் பெற்றது. ஆனால் அதை பெற்றுக் கொடுத்தவன் இல்லாமல் அவன் மகள் ஆங் சான் சூகி அந்த கனவை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தாள். பர்மாவின் சுதந்திரத்தை உருவாக்கி அதை வாழ அனுமதிக்கப்படாதவன் ஜெனரல் ஆங் சான்.